வணக்கம் நண்பர்களே. நம்மோட கிருஷ்ண ஜெயந்தி வந்தாச்சு. நம்ம கிருஷ்ண ஜெயந்தினாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நம்ம கிருஷ்ணனோட ஜென்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஃபன்னோடு போயிட்டு இருக்கும். மதுராவோட சிறைச்சாலையில தன் மாமா கம்சன் அழிக்கிறதுக்காக தேவகிக்கும் வாசுதேவனுக்கும் மகனா பிறந்த நம்ம கிருஷ்ணன் அங்க இருந்து தன்னோட தந்தை வசுதேவர் உதவியால சிறைச்சாலையை தாண்டி யமுனை நதிக்கரைக்கு வந்து அந்த நதிக்கரைய படகெல்லாம் எதுவுமே இல்லாம வசுதேவர் கடக்க ஒரு கட்டத்துக்கு மேல யமுனையே தன்னை ரெண்டா பிரிச்சுக்கிட்டு வழிவிடவும் செய்யுது. அதுக்கப்புறமா மழை பெய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு சேஷநாகமும் வந்து கிருஷ்ணருக்கு கொடையா நிக்குது. இப்படி நம்ம கிருஷ்ணர் யமுனை நதிக்கரையை தாண்டி கோகுலத்துல இருக்கிற நந்த பாபாவோட வீட்டுக்கு வராரு. குழந்தைய மாத்தி வச்சுட்டு வசுதேவரும் சிறைச்சாலைக்கே திரும்பி போயிடுறாரு. இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதுக்கப்புறம் கண்ணன் சேட்டை பண்ணி வளரத்தும், யசோதா அம்மா கையால அடி வாங்கி திட்டு வாங்கி அவங்கள இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணி மயக்கி எப்படியெல்லாம் கோகுலத்துல வளர்ந்தான் அப்படின்ற கதையையும் நம்ம கேட்க கேட்க கியூட்டா இருக்கும் இல்லையா? கண்ணனோட ஜென்ம கதைகளை தாண்டி பல கதைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.